என் பேர் ஸ்வேதா. நான் சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நுங்கம்பாக்கத்தில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற டாபிக் ஹவு திஸ் ஆப்டிக்கல் ஃபைபர் கேரிஸ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இன்றைக்கி நான் யோசிச்சிருக்கீங்களா? நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுறேன். அந்த ஃபோன் கால் ஒரு செகண்ட்லேயே என் ஃப்ரெண்டு போய் ரீச் ஆகிடுது. இது எப்படி? அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அந்த மெசேஜுமே எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ தூரம் இருந்தாலுமே இன்ஸ்டண்ட்டாக அவளை போய் ரீச் ஆகிடுது. இது எப்படி? அடுத்து கான்ஃபரன்ஸ் காலில் ஒருத்தர் 2 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் காலுமே ஒரு செகண்ட்லேயே எல்லாருமே கனெக்ட் ஆகிடுறாங்க. இதெல்லாம் எப்படின்னு எனக்கு நான் யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லாமே ஆப்டிக்கல் ஃபைபர் மூலயமா தான். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் தான் நான் அனுப்புகிற மெசேஜ், ஃபோன் கால் எதுவாக இருந்தாலுமே எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே ஒரு செகண்ட்லேயே போய் ரீச் ஆகிடுது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை கிளாஸ் அப்படி இல்லைன்னா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கால் செஞ்சுருப்பாங்க. நம்ம ஒரு ஹியூமன் ஹேர்னு செப்பரேட் பண்ணி பார்த்தா எவ்வளோ தின்னாக இருக்குமோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அதை விட தின்னாக இருக்கும். இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் நான் அனுப்புகிற மெசேஜ் லைட் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ட்ராவல் ஆகி சேரும். இந்த மாதிரி. இப்போ இதோட பேசிக் ஃபிசிக்ஸ்லாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன். நான் ஒரு லைட் ஒரு பிளேன் மிரர் மேலே பாஸ் பண்ணுறேன். நான் பாஸ் பண்ணுறத ஏன்னு வச்சுப்போம், அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறத பின்னு வச்சுப்போம். நான் பாஸ் பண்ணுற லைட் பிளேன் மிரர் மேலே ஒரு பாயிண்டில் பட்டு தானே ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை ஓன்னு வச்சுப்போம். அங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சால் இதை தான் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். நான் பாஸ் பண்ணுற இந்த லைட் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா என்ன? நான் பாஸ் பண்ணுற இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் 45 டிகிரி இருந்தால் அது ரிஃப்ளெக்ட் ஆகிற இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் 45 டிகிரி தான் இருக்கும். The angle of incidence is equal to the angle of reflection. இது தான் நம்ம law of reflection அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்கலாம். இங்கே 2 மீடியம் இருக்குது, வேக்யூம், மீடியம். வேக்யூம் மீன்ஸ் எம்டி ஸ்பேஸ், அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். மீடியம் மீன்ஸ் இந்த இடத்துல எதனா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். நான் இங்கே கிளாஸ் இருக்குன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு லைட் பாஸ் பண்ணுறேன். நான் பாஸ் பண்ணுற லைட்டோட ஸ்பீட் வேக்யூமில் ரொம்ப அதிகமாகவும் அதுவே மீடியமுக்கு வரப்போ அந்த லைட்டோட ஸ்பீட் கம்மியாகிடுது. திரும்பி வேக்யூமுக்கு போகிறப்ப லைட்டோட ஸ்பீட் அதிகமாகுது. இந்த ரேஷியோவை டிஃபைன் பண்ணி சொல்கிறது தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் பை த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் இஸ் கால்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை மியூ அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு C/V. யாருன்னா நோட் பண்ணிங்களா? லைட் மீடியமில் ட்ராவல் ஆகுறப்ப பெண்ட் ஆகி போச்சுல. இப்போ இதை பற்றி தான் அடுத்து நம்ம ரிஃப்ராக்ஷனில் பார்க்க போகிறோம். ரிஃப்ராக்ஷனில் 2 கேஸ் இருக்குது, கேஸ் 1, கேஸ் 2. கேஸ் 1ல் லைட் ரேரர் டு டென்சர், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்க இடத்துலேருந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்க இடத்துக்கு ட்ராவல் ஆகி போகும். ரேரர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் μ1, டென்சர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் μ2. இப்போ லைட் ரேரர் டு டென்சர் பாஸ் ஆகுது. ரேரர் டு டென்சர் பாஸ் ஆகும்போது டுவர்ட்ஸ் த நார்மல், அதாவது நார்மலை நோக்கி போகும். இதுதான் கேஸ் 1ல் நடக்கும். கேஸ் 2ல் லைட் டென்சர் டு ரேரர், அதாவது ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க இடத்துலேருந்து லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க இடத்துக்கு ட்ராவல் ஆகி போகும். டென்சர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் μ1, ரேரர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் μ2. இப்படி ட்ராவல் ஆகி போகிறப்ப லைட் அவே ஃப்ரம் த நார்மல், அதாவது நார்மலை விட்டு அவே ஆகி போகும். இதுதான் ரிஃப்ராக்ஷனில் இருக்க 2 கேஸ். இப்போ லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன? μ1 sin I is equal to μ2 sin R. ரிஃப்ராக்ஷனில் 2 கேஸ் பார்த்தோமா? கேஸ் 1ல் லைட் ரேரர் டு டென்சர் ட்ராவல் ஆச்சு, கேஸ் 2ல் லைட் டென்சர் ட்ராவல் ஆச்சு. இப்போ கேஸ் 2வை நான் இன்னும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் இன்சிடென்ட் ஆங்கிள், இதுதான் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இப்போ நான் இந்த இன்சிடென்ட் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். ஒரு கட்டத்தில் இந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் 90 டிகிரி இருந்தால் the incident angle at which the refracted angle is 90 degree is called critical angle. இதை தான் நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் லைட் இன்டர்ஃபேஸ்லேயே ட்ராவல் ஆகி போயிடும். இப்போ நான் இன்னும் இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஒரு கட்டத்தில் இந்த லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி டென்சர் மீடியம்கே வந்துடும். இதை தான் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ற ஃபெனோமெனா தான் நம்ம மொத்த ப்ராசஸுமே கொண்டு போகுது. இப்போ ஆப்டிக்கல் ஃபைபரோட பார்ட்ஸ் பார்க்கலாமா? ஆப்டிக்கல் ஃபைபரில் மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. கோர், கிளாடிங், பஃபர் கோட்டிங், ஜாக்கெட்.
இந்த கோர் மூலமா தான் நான் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லைட் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி ட்ராவல் ஆகும். கோர் மேலே ப்ரொடெக்டாக இருக்க ஒரு லேயர் தான் கிளாடிங். அதுக்கு மேலே இருக்க லேயர் பஃபர் கோட்டிங். ஜாக்கெட் இப்போ நார்மல் வாய்ஸ்லாம் பார்ப்போல, பிளாக் கலரில் ஒரு லேயர் கோட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த ஜாக்கெட்டும். கோரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் μ1, கிளாடிங்கோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் μ2. கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாடிங்கை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நான் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரும். இந்த மாதிரி. அப்படி இல்லைனா நான் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர்னால் என்னென்னு பார்த்துட்டோம், அதோட பார்ட்ஸ் பார்த்துட்டோம். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போய் சேருதுன்னு பார்ப்போமா? இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், ஹலோ. நான் அனுப்புகிற இந்த மெசேஜ் முதல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆன இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் எனக்கு பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்மிட்டருக்கு போகும். அந்த டிரான்ஸ்மிட்டரில் இருக்க ஒரு எல்இடி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலை லைட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா ஆப்டிக்கல் ஃபைபரில் வெறும் லைட் சிக்னல் மட்டும்தான் ட்ராவல் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆன லைட் சிக்னல் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரும். இப்போ லைட் சிக்னலாகவே என் ஃப்ரெண்டுக்கு போனால் புரியாது. ஸோ அவளுக்கு பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்மிட்டரில் இருக்க ஃபோட்டோ டிடெக்டர் அப்படின்ற டிவைஸ் இந்த லைட் சிக்னலை திரும்பி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். அப்படி கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் வேர்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். இவ்வளோ பெரிய ப்ராசஸை ஒரு செகண்டில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி முடிக்க தான் நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர். இப்படி இந்த மொத்த ப்ராசஸுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அனுப்புகிற மெசேஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேருது. இப்போ ஆப்டிக்கல் ஃபைபரோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்கலாம். ஆப்டிக்கல் ஃபைபரில் 2 டைப் இருக்குது, சிங்கிள் மோட், மல்டி மோட். சிங்கிள் மோட் ஆப்டிக்கல் ஃபைபர் தான் லாங்கர் டிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்க யூஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர். மல்டி மோட் ஆப்டிக்கல் ஃபைபர் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், பக்கத்தில் இருக்கப்போ யூஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர். இப்போ ஆப்டிக்கல் ஃபைபரோட அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கலாமா? ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமா நம்ம மெசேஜ் அனுப்புகிறப்ப இது ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அப்புறமா ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமா நம்ம மெசேஜ் அனுப்புகிறப்ப இதில் லாஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஆப்டிக்கல் ஃபைபரில் மல்டிபிள் சேனல் கம்யூனிகேஷன் நிறையவே இருக்குது. இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்க்கலாமா? இட் இஸ் ஃப்ரெஜைல், அதாவது ஈஸியாக பிரேக் ஆகிடும். அப்புறம் மற்ற மெட்டல் ஒயர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை விட இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ இதை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? எண்டோஸ்கோப்பி, இன்டர்நெட் டேட்டா கேபிள், சிசிடிவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காகவும் ஆப்டிக்கல் ஃபைபரை யூஸ் பண்ணுறாங்க. வெறும் இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப மட்டும் கிடையாது. இப்போ இதை பற்றி ஒரு சின்ன கன்க்ளூஷன் பார்ப்போமா? ஆப்டிக்கல் ஃபைபர்ன்றது எனக்கோ என் ஃப்ரெண்டுக்கோ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நான் அனுப்புகிற ஃபோன் கால் மெசேஜ் எல்லாத்தையுமே இன்ஸ்டண்ட்டாக 1 செகண்ட்லேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் ரொம்ப தின்னாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இதை கிளாஸ் அப்படி இல்லைன்னா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கால் செஞ்சுருப்பாங்க. இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் வெறும் லைட் சிக்னலாக மட்டும்தான் நான் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக போகும். அப்புறம் இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஃபெனாமெனால தான் இந்த மொத்த ப்ராசஸ்மே நடக்குது. ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமா நம்ம மெசேஜ் அனுப்புறதுனால இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செக்யூராகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அப்புறம் ஆப்டிக்கல் ஃபைபரை எண்டோஸ்கோப்பி, சிசிடிவி கேமரா, இன்டர்நெட் லேண்ட் கேபிள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுறேன். நான் ஐஐடிக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்தெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளும் படிக்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. எனக்கு 2 பேர் மென்டாராக வந்தாங்க, ஹரிஜித்தானா, ஃபினிட்டாக்கா. அவங்க 2 பேருமே என் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. என்னை எப்போவுமே சிரிச்சே வச்சுருப்பாங்க. நான் எதனா சோகமாக இருந்தால் கூட ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு என்னை சேரப் பண்ணி பேசி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஐஐடி வந்ததுனால என்னோடய நாலேஜும் நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு. எனக்கு என்னென்னலாம் தெரியாதோ அதெல்லாம் என் மென்டார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐஐடி வந்ததே எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தேங்க்யூ.